ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு 3 முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசருங்க. எதுக்காக நாம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி வெளியே அடிக்கடி போவோம். அப்போ உள்ள பொல்யூஷன்னால் நம்மளுடைய ஸ்கின் ஹோல்ஸ்லலாம் ரொம்ப டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் ஃபேஸை கண்ணாடியில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸ்கின்னில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோல்ஸ்லலாம் டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகிரும். இதை நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ க்ளீனாக இது ஃபுல்லாக க்ளீன் ஆகி இருக்காது. அப்போ இந்த மாதிரி கிளென்சர், ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி நாம் அதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு அது டீப்பாக நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸ்கின் கேர் ரொட்டீனை சிடிஎம் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஎம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசருங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ள சி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கிளென்சர். நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணியும் அதை க்ளீன் பண்ணலாம். இன்னொன்று ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிளென்சிங் மில்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் வாஷுக்கும் கிளென்சிங் மில்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதில் நுர வரும். அந்த ஃபோம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கிளென்சிங் மில்கில் நமக்கு நுர இந்த மாதிரி எதுவும் வராதுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது நல்லா பால் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாய்ஸ்சரைசரே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எப்படி இருந்தால் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஸ்கின்னில் நல்லா தேய்ச்சி நாம் ஒரு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கின் நல்லா க்ளீனாக இருக்குங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு வரும்போது இந்த கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி நல்லா டீப்பாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம ஹோல்ஸில் நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த ஹோல்ஸ்லாம் போயிட்டு இந்த மேக்கப் போயிட்டு அப்படியே ஒரு டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மேக்கப்லாம் போட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கிளென்சிங் மில்க் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், டோனர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது நம்ம ஸ்கின் எப்பவும் போல் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அதை ரொம்ப நாள் கணக்கில், மாத கணக்கில் அதை நல்லா க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம ஸ்கின் சீக்கிரம் ட்ரை ஆகிடுங்க. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் தான் நான் கையில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வச்சு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷை அப்படியே நம்ம ஃபேஸில் போட்டு தேய்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நுர வர மாதிரி இந்த ஃபேஸ் வாஷை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நுரையை தாங்க நம்ம ஃபேஸில் நல்லா தேய்ச்சிக்கணும். நீங்கள் தேய்க்கும் போது ஃபேஸில் அப்படி ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப ரப் பண்ணாதீங்க. நல்லா ஸ்மூத்தாக, ஜென்ட்லாக இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸை நம்ம தேய்ச்சிக்கணுங்க. இதையே நீங்கள் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை துடைக்கும் போது நல்ல ஒரு சாஃப்டான டவல் வச்சு அப்படியே லைட்டாக ஒத்தி எடுத்து நீங்கள் அந்த ஈரத்தை எல்லாம் எடுத்துருங்க. அப்படியே ரஃப்பான டவல் ஏதாவது யூஸ் பண்ணி அப்படியே ரொம்ப ரஃப்பாக தேய்க்கக்கூடாதுங்க. அப்படியே லைட்டாக ஒத்தி எடுத்து நீங்கள் அந்த ஈரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த ஃபீல் நமக்கே தெரியும். அப்போ அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் டோனருங்க. இந்த டோனருக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட நான் ரெகுலராக டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பயோட்டிக் டோனர். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த டோனர் யூஸ் பண்ணிக்கலாம்.
டோனர் இல்லைனா ரோஸ் வாட்டர் ரெண்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ரெகுலராக எப்போவுமே இந்த டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை வச்சே செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் இதே சேம் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கையில் கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஊற்றியிருக்கேங்க. இதை அப்படியே நம்ம ஃபேஸில் நேரடியாக எடுத்து தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஃபேஸில் லைட்டாக இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கணுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை நல்லா நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் நேரத்துக்கு வேறு எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. சில பேர் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணவே கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க. அது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நார்மல் ஸ்கின் மாதிரியே வந்துடும். டோனர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கின்னில் உள்ள அந்த சரும துவாரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். நீங்கள் கண்ணாடியில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலருக்கு அது ரொம்ப பெருசாகவே இருக்கும், சிலருக்கு ரொம்ப நெருக்கமாக சின்ன சின்னதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மூக்கில் அப்புறம் அந்த லிப்ஸுக்கு கீழெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சரும துவாரங்கள் எல்லாத்தையும் அது நல்லா ரிமூவ் பண்ணி அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வராமல் நல்லா பாதுகாத்து கொடுக்குங்க. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மாய்ஸ்சரைசருங்க. இதுவும் நம்மளுடைய ஸ்கின்னை ஒரு ஈரப்பதத்தோட ஒரு நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக டோனர் யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேனுக்கு அடியில் நின்னோன்னா அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ஸ்கின் நல்லா நார்மலாக ஆகிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் உங்களுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும். இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டோனர் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களுடைய ஃபேஸில் அங்கங்கே இந்த மாதிரி டாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஃபேஸில் இதை லைட்டாக அப்படியே இந்த சர்க்குலர் மோஷன்லாம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். போட்டு ரஃப்பாக போட்டு தேய்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், ஒரு ஷைனிங் லுக் தெரியுது பாருங்கள். ஸ்கின் எப்போவுமே நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்குங்க இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் நான் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நான் காமிச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிக்குதோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளோயிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.